இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஜஸ்ட் பேசிக்கான விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும், கோடிங் பண்ணணும் அப்படின்னா எந்த விதமும் இல்லாமல் ஜஸ்ட்டு நான் வந்து பேசிக்கான விஷயம் மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் ஜஸ்ட் பேசிக்கான இந்தந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நம்பர் 1, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு தமிழ் தெரியும், இது கேட்குற உங்களுக்கு தமிழ் தெரியும். அப்போ இடையில வந்து தமிழ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம 2 பேரோட கம்யூனிகேஷனும் கனெக்ட் பண்ணுது. இதே நீங்கள் வந்து அதர் பீப்புள் லாங்குவேஜஸ்ட்டை வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட பேசினா ஃபஸ்ட்டு அதோட ஸ்ட்ரக்சர் என்ன தெரியணும், நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, வெர்புனா என்ன, டென்சஸ்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அவங்க கூட வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ண முடியும். இதுவே ஒரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியணும்? ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பைத்தான், C++, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து அது ஒரு கோடாக கொடுத்தா மட்டும்தான் ஸோ அது வந்து எடுத்து அதான வேலையை வந்து பண்ணும். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து பைனரி நம்பர்ஸ் தான், ஒன்லி பைனரி நம்பர்ஸை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கு ஒன்றும் 0s or 1s மட்டும்தான் தெரியும். ஓகேவா? நம்பர் 2, பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ யார் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க, எந்த இயரில் கண்டுபிடிச்சாங்க, ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ பைத்தானை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஸோ நிறையா ஐடி கம்பெனியில் வந்து ஸோ இந்த ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. ஸோ பைத்தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதை லேர்ன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மூலயமா நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இது மாதிரி நிறையா விஷயம் வந்து நம்மளால் இதை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1899 வந்து கைடோவான் ரோசம் அப்படிங்கிறவர் வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமை வந்து கண்டுபிடிச்சு ஸோ அதை வந்து 1991 தான் இந்த ப்ரோக்ராமிங்கை வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணார் பப்ளிக்காக. நம்பர் 3, வாட் இஸ் த இன்டர்பிரிட்டர்? ஸோ இன்டர்பிரிட்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைத்தான்லேயே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இன்டர்பிரிட்டர்னா சிம்பிளாக வந்து இட்ஸ் எ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ஒரு சோர்ஸ் கோடு வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஸோ ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பைனரி நம்பர்ஸ் தான் தெரியும், ஸோ 0s or 1s தான் தெரியும். ஸோ நம்ம எழுதுகிற சோர்ஸ் கோடை அது கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி சேஞ்ச் பண்ணி அதுக்கான பைனரி கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த இன்டர்பிரிட்டரோட வேலை. ஓகே, ஸோ இந்த இன்டர்பிரிட்டர் வந்து எப்படி வந்து செக் பண்ணணும்னா ஸோ லைன் பை லைனாக வந்து செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடு வந்து எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் கோடு வந்து ஒரு லைன் பை லைனாக எழுதுறீங்கன்னா ஸோ இது வந்து லைன் பை லைனாக வந்து செக் பண்ணும். இப்போ ஃபஸ்ட் லைன் ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். எரர் இல்லைன்னா நெக்ஸ்ட் லைன் போகும். ஸோ நெக்ஸ்ட் லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்டாக்ஸ் எரர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ப்ரோக்ராம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரோடு பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அடுத்த லைன் போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. ஸோ இதான் வந்து இந்த இன்டர்பிரிட்டரோட வேலை. சிம்பிளாக வந்து இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணும் நம்மளோட எழுதுகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து மிஷினுக்கு புரிகிற மாதிரி. நம்பர் 4, மாடுலஸ் அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லைப்ரரி நீங்கள் ஒரு நூலகத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கு போவீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணும், அதனால எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து லைப்ரரி போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு புக்கை வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற புக்கை வந்து நீங்கள் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள இண்டெக்ஸு அப்புறம் வந்து அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிப்பீங்க. அதே சேம் கான்செப்ட் தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராம்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பேக்கேஜஸாக இருக்கும். ஸோ ஒரு புக்கை வந்து ஒரு பேக்கேஜாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் அந்த பேக்கேஜில் இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து எப்போவுமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கால் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு கோடு எழுதி கூட அது ஒரு பேக்கேஜாக வந்து அதில் வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணால் அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும்.
முடியும். ஒரு ப்ரோக்ராமில் எனக்கு தேவையான ஒரு ஷார்ட்கட்ஸை வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணோம்னா ஸோ அது வந்து ஒரு பேக்கேஜாக அது ப்ரீ டிஃபைனாகவே இருக்கும். அந்த பேக்கேஜ்லேருந்து ஒரு வேல்யூவோ ஒரு ஷார்ட்கட்ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப் அப்படின்னா ஸோ ஐடென்டிஃபையர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நிறையா டாபிக் இருக்குது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், ஃப்ளோட்டு, இன்ட்டு, சேரு, இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து டேட்டா டைப்னா என்ன பார்ப்போம். ஜஸ்ட்டு அது வந்து ஒரு டைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்கிறீங்க, என்னோட பேர் வந்து மில்டன், ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் அவங்ககிட்ட சொல்லும் போது மில்டன் அப்படின்னு சொன்னால் தான் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேரை வச்சு தான் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட வந்து ஒரு நம்பரோ ஒரு கேரக்டரோ கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து அது கன்சிடர் பண்ண முடியாது. அது என்னன்னு அதால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த இப்போ என்னோடய பேர் மில்டன் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அந்த மில்டன்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கும். ஓகே, அப்போ ஸ்ட்ரிங்குனா அப்போ அவங்க எழுத போகிற வேல்யூ வந்து கேரக்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறது அது புரிஞ்சுக்கும். இப்போ ஒரு ஹோல் நம்பர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட் அப்படின்னு போட்டால் தான் ஸோ கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்ட்னா ஸோ நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு நம்பராக வேல்யூ இதுவாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, அப்புறம் வந்து டேட்டா டைப்னா என்னங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆஸ்க் யூ சம் டேட்டா டைப்ஸ் வந்து சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இன்டீஜர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அது ஹோல் நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18, 20, 30, 35 இந்த மாதிரி சிங்கிள் ஹோலாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃப்ளோட் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட்ஸ் வச்சு வருது. அதாவது பார்த்திங்கன்னா 0.2, 12.1, 14.2 அப்படிங்கிறது இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பாயிண்ட் வச்சு வர்றது எல்லாமே ஃப்ளோட் அப்படின்னு ஒரு டைப்பில் வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டைப் இருக்குது. அண்ட் கேரக்டருங்கிறது ஒரு சிங்கிள் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா டோட்டல் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ குரூப் ஆஃப் வேர்டு இருக்குல்ல, ஒரு வேர்ட்ஸில் நிறைய பேர் என்னோடய பேர் மில்டன் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்டாக இருக்குல்ல, அதனால அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், இஃப் ஸ்டேட்மெண்ட், அத்தமெட்டிக் ஆப்ரேட்டர், அசமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒர்க் பண்ணும். ஓகே, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ கூட நம்ம வந்து போடலாம், ஓகேவா. என்னோடய சஜஷன் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா ஸோ பிகினராக இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்பவே ஈஸியான அதுவும் மஸ்ட்டு பாப்புலரான லாங்குவேஜும் இந்த பைத்தானாக இருக்குது. ரொம்ப நம்ம ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு எதுவும் நீங்கள் வந்து போய்ட்டு ஆன்லைனில் போய் பே பண்ணலாம் வேணாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே ரொம்பவே நிறைய வீடியோ இருக்குது. நீங்கள் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே நிறையா வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களால் வந்து இதை வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு வந்து இது புரிஞ்சிடும், நான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் போய் ஆன்லைனில் பெய்ட் பண்ணி ஸோ அமௌண்ட் கட்டி அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஓகே, என்னோடய சஜஷன் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்லே நம்ம இன்னும் நிறையா வீடியோ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஃபினிஷன் கொடுத்து நம்ம வீடியோ போடலான்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடலாம், ஓகே. பாய்.